என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியா நீத்தின என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். 2018 ஒரு பத்திரம் வீட்டு பத்திரம் வச்சிருந்தேன், அதை திருப்பவே முடியல. நான் இங்கே வந்து விண்ணப்பம் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனால் 2024 11 மாதம் நான் போய் அந்த பத்திரத்தை மீட்கலான்னு போனால் 1,70,000 கொடுத்தா தான் தருவேன்ட்டாங்க. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே ஜப இதுலேயும் அவங்கக்கிட்ட ஃபோன் கால் பண்ணிவிட்டு நான் போனேன். 1,10,000 கொடுத்தேன். 60,000 கம்மி பண்ணி அந்த பத்திரத்தை வாங்க ஆண்டவர் கிருபை தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, 2017 நான் வீட்டை கட்டிட்டு பாதியில் விட்டுட்டேன். ஒன்றுமே செய்ய முடியல, ரூப் போட முடியல. ஐயா கிட்ட வந்து இங்கே எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனால் 2018 7ஆம் மாதம் அந்த வீட்டுக்கு ரூப்பு போட தேவைகளை கர்த்தர் சந்திச்சார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அந்த 2024 10ஆம் மாதம் நான் இந்த கூட்டத்துக்கு வருவதுக்கு நான் சிக்னலில் இறங்கிட்டேன். ஆனால் வர்றதுக்கு என்னால் முடியல, வழி தெரியாதனால தடுமாறி வந்தேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸே வரல. ஒரு அடி நவந்தேன். பஸ்ஸில் வந்தவங்களாம் கத்தோகத்துன்னு கத்திட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்து லேட்டாக நான் வந்திருந்தேன்னாக்கா நான் அடிபட்டு செத்துருப்பேன். ஆண்டவர் அதில் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து என்னை தப்போது பத்திரமா கொண்டது. தேவனுக்கு கொடான கொடிய சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொருக்குப்பேட்டையிலேருந்து வரோம். அங்கிள் வந்து போன வருஷத்துலேருந்து பெரிய பாப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணும்போது எப்போவுமே மாதம் மாதம் வந்து டாப்பராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அங்கிள் எதுக்கு இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கிள் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என் பொண்ணு 10th 462 மார்க்ஸ் எடுத்து நல்லா மார்க்ஸ் எடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அதே விதமாக வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, 3 பொம்பளை பசங்க. ஆனால் வந்து ஊரில் இருக்கிற இடம் வந்து எங்கள் மாமியார் வந்து எல்ஐசி காசு கொடுத்தா தான் நான் வந்து இந்த பட்டா வந்து உங்கள் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோழிங்க நல்லூர் அங்கே போயிட்டு நான் அங்கிள் கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கிள் என்ன சொன்னார், உனக்கு சேர வேண்டியது உனக்கு வந்து சேர்ந்துருமா, பயப்படாமல் நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்ஐசி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அது கடவுள் வந்து என்கிட்ட கொடுக்க கடவுள் கிருபை செஞ்சார். அது இல்லாமல் அந்த பட்டா வந்து அவங்க இந்த காசு கொடுத்தா தான் எல்ஐசி காசு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஆனால் வந்து கடவுள் வந்து அந்த பட்டாவை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, பழைய பட்டா வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புது பட்டா வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியார்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்காமலே வந்து ஊரில் இருக்கிறவங்க என்னை கூப்பிட்டு புது பட்டா வந்து என் கையில் கொடுக்குற மாதிரி கடவுள் வந்து கிருபை செஞ்சார். அது இல்லாமல் விடோ சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே எனக்கு ஆந்திராவில் தான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது, மற்றது எல்லாமே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஊரில் இருக்குது. ஆனால் இங்கே வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் கிருபையில் நான் திருப்பத்தூர் போயிட்டு அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி அங்கிள் இப்படி சொல்கிறாங்க, ஆதரவற்ற விடோ சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னார், வந்துடும் மகளே, நீ பயப்படாமல் நீ போ அப்படின்னு சொன்னார். அதே விதமாக அந்த சர்டிஃபிகேட்டும் என்னால் வாங்க முடிஞ்சது. அதுக்காக கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாசிக்கலாம். எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள்
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனாள். ஆமென். மூணாவது, ஆண்டவருடைய ஆலயத்தில் 18 வருஷமா பிரச்சனையோட இருக்கிற கூன் என்கிற வியாதி விழுந்த நிலைமையில 18 வருஷமா வேதனைப்பட்ட அவருடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அப்படின்னா சரீர கஷ்டம், முதல்ல மன கஷ்டம், ரெண்டாவது பண கஷ்டம், மூன்றாவது சரீர கஷ்டம். அன்றைக்கு 18 வருஷ சரீர வியாதி சரீர கஷ்டத்தோடு கூட இருந்த அந்த கூனிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கார். உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? அங்க பேசினதும் ஆண்டவர் தான், இன்றும் பலிபீடத்தில் இந்த ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உடனே அவள் நிமிர்ந்தாள். அப்படியே கூன் நிமிர்ந்துருச்சு. 18 வருஷமா மனுஷ முகத்தை பார்க்க முடியல, மண்ணையே பார்த்து நடந்தவ கூன். அண்ணாந்த தேவ சமூகத்தை பார்க்க முடியல, மண்ணையே கவ்விக்கொள்ளுகிறது போல மண்ணையே பார்த்து 18 வருஷமா நொந்து போன அவளுடைய சரீரம். 1 மாசம் 2 மாசம் அல்லங்க, 1 வருஷம் 2 வருஷம் அல்லங்க, 18 வருஷமா துடிச்சா புழு போல துடித்தவள். புழு எப்படி அப்படி சுருண்டு கிடக்குமோ அதே போல கிடக்கும்போது மட்டும் சுருண்டு கிடக்கிறது மட்டும் இல்ல, நடக்கும் போதும் புழு மாதிரி சுருண்டு நடக்கிற ஒரு வேதனையின் கண்ணீர். எங்க ரிலீஃப் ஆச்சு தெரியுமா? ஜெப மண்டபத்தில். நீயும் 18 வருஷமா சுகர் வியாதியோட, 20 வருஷமா அந்த கேன்சர் வியாதியோட, இல்லைன்னா தோல் வியாதி சோரியாசிஸ் வியாதியோட 30 வருஷமா நீ இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வியாதிக்கு வயசு எத்தனைன்றது முக்கியம் அல்ல, நீ வந்திருக்கிற இடம் முக்கியம். உன்னோடு பேசுகிற ஆண்டவர் முக்கியம், உன்னோடு இடைபடுகிற வசனம் முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள், அவளுக்கு திடீர்னு ஒரு நாள், சின்ன வயசு பிள்ளை தான் அவளுக்கு, நான் நினைக்கிறேன் 30-33 வயசு தான் இருக்கும், திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லை. இந்த சிச்சுவேஷனில் திடீர்னு ஒரு நாள் பல் விளக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியை பார்க்குறா. கண்ணாடியில் பார்த்து தான் பல் விளக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு பார்த்தீங்கன்னா முகம் கோணி போச்சு, வாய் எப்படி கோணி போச்சு. திடீர்னு அவளுடைய ஒரு கையும் ஒரு காலும் விளங்காமல் கீழே விழுந்து ஸ்ட்ரோக் வந்து சுருண்டு கீழே விழுந்தா. எப்படி விழுந்தா? சுருண்டு போய் கீழே விழுந்துட்டா. கண்ணு முன்னால் பல் விளக்கிட்டு இருக்கும்போது காலையில் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நடக்குது. பேச்சு நின்று போச்சு, நாக்கு இழுத்துருச்சு. ஸ்ட்ரோக்கு, ஹை ஸ்ட்ரோக் வர்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி நாக்கை இழுத்துருச்சு, கை கால் விளங்கலை, முகம் கோணி போச்சு, சுருண்டு விழுந்தா. அந்த புருஷங்காரர் தூக்கிட்டு நேராக எய்ம்ஸ் மருத்துவமனை, டெல்லியில் இருக்கிறவங்க, நார்த் இந்தியாவில் இருக்காங்க, மருத்துவமனையில் போய் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவளை வச்சு எத்தனையோ மாதம் ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது உண்மை. ஸ்ட்ரோக்குரிய அந்த சிம்டம்ஸ் அப்படின்னாச்சுன்னா வாய் கோணிருச்சு, கை கால் விழுந்துருச்சு, நாக்கு இழுத்துருச்சு, பேச முடியலை. அப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஆனால் செக் பண்ணி பார்த்தா பிரெயினில் எங்கேயும் கிளாட் இல்லை, உடம்புல எங்கேயும் கிளாட் கிடையாது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டாங்க, இவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரோக் வந்ததற்கான அறிகுறி இல்லை. எங்கே ஸ்ட்ரோக், எந்த இடத்துல ரத்தம் கட்டிச்சோ பிரெயினில், எந்த இடத்துல பிளட் வெசல் வெடிச்சதோ அந்த இடத்துல கிளாட் ஆகிருக்கிற பிளட்டை கரைச்சி அப்படி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவளுக்கு எங்கேயும் கிளாட் இல்லை, ஆனால் அவளுக்கு இந்த பலவீனம். எத்தனையோ மாதமாக வச்சுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இது கிளாட்டாக இருந்தால் அதை கிளியர் பண்ணி உனக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமா, எங்களால் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு மருத்துவர்களால் கண்டுபிடிக்கவே முடியலை, என்னானே தெரில அப்படின்னு பல மாதம் வச்சுட்டு கை கழுவி விட்டாங்க. அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டு அங்கே இங்கே என்னென்னமோ ஃபிசியோதெரப்பி, ஆயுர்வேதிக்கு எல்லாம், சித்த வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒன்றில் முடியலை. கடைசியாக வேதனையோடு அவங்க திருப்பி நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சுட்டு, ஏற்கனவே ஒரு 18 வயசோ 19 வயசு இருக்கும் பொழுது அவளுக்கு பயங்கர பிசாசு பிடியில் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம ஜெப மண்டபத்தில் வந்து ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட நைட் 7 மணிக்கு ஆரம்பித்தது 1 மணி வரைக்கும்
விடிய விடிய அவளுக்காக நானும் ஆண்டவரும் மட்டும் நின்று அவளை விடுதலையாக்கி அவளை ஊருக்கு அனுப்பி வச்சோம். அது அவளுக்கு ஞாபகம் வந்து அவளால் பேச முடியலை. மொபைலில் இன்னொரு கை வச்சு தட்டி கடைசியாக ஸ்டீஃபன் அங்கிள்கிட்ட ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு போங்க, ஏன்னா எனக்கு 18 வயசு இருக்கும் பொழுது எங்கெல்லாம் போய் எனக்கு விடுதலை கிடைக்கல, அங்கே தான் ஒரு இந்து சகோதரி, அங்கே தான் எனக்கு விடுதலை கிடைச்சி கடைசியாக என்னை மறுபடியும் நீங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போக முன்னாடி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுற நேரம் சொல்கிறா, கடைசி அங்கிள்கிட்ட ஒரு வாட்டி கூப்பிட்டு போங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவளை தூக்கிட்டு வரும்பொழுது கையில் தூக்கிட்டு வரார் அவங்க ஹஸ்பண்ட். ஆட்டோவில் வந்து இறங்கி தூக்கிட்டு வராங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவில் எல்லாத்துலேயும் அது இருக்குது. அது மட்டும் இல்லை, அவளுடைய கொழுந்தனார், அவளுடைய ரட்சிக்கப்படாத அவங்களுடைய அம்மா, மாமியார், புருஷன் எல்லாரும் அவங்க கூட வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து என் முன்னால் உட்கார வச்சாங்க. அப்போ எனக்கு வெளிப்பாடு வர்றதுக்காக பாட்டு பாடுவேன். பாடி முடியும் பொழுது எனக்கு வெளிப்பாடு வருகிறது. அழகாக ஆண்டவர் ஒரு விஷனை காட்டுறாரு. என்னன்னா, 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ தேவனுடைய ஜப ஆலயத்திலே வந்து இயேசுவாமி ஊழியம் செய்கிற நேரத்தில் அங்கே இருந்து ஊழியம் முடிச்ச உடனே ஆண்டவர் கூப்பிட்டு அவளுக்கு சொல்றாரு, ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அடுத்த நிமிஷத்தில் அவளுடைய கூன் நிமிர்ந்தது. அவளுக்குள்ளால இருந்த ஒரு அசுத்த ஆவி அவளை கூன் என்கிற வியாதியிலே 18 வருஷமா கட்டி வச்சிருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எல்லாத்தையும் கேட்டு ஆண்டவர் சொன்னார், சேம் வேர்டை யூஸ் பண்ண அவளை டெலிவரன்ஸ் ஆகிடும். அதுக்கு தான் சொன்னேன், சேம் காட், சேம் சிச்சுவேஷன், சேம் வேர்ட். ஆண்டவர் விஷனை காட்டிட்டு இதாண்டா பிரச்சனை இவளுக்கு, இதை அப்படியே யூஸ் பண்ண அப்படின்னு சேமாக நான் என்ன சொன்னேனோ அதை யூஸ் பண்ணு, ரிலீஸ் ஆகிடுவான்னாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்நிய பாஷையில் பேசிட்டு சேர் போட்டு அதில் உட்கார்ந்துருந்தா அவளுடைய விளங்காத கையை நான் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிட்டு தான் பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு, மகளே வந்தனா, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா விளங்காத கை அப்படி என் கையை போட்டு இழுக்கு. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், இந்த கை விளங்காத கை தானே, இந்த கை எப்படி நம்ம கையை போட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்குது. பார்த்தா விளங்காத காலை போட்டு அடிக்கிறா. டக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க, அப்படி டப்பு டப்புன்னு அடிக்கிறா. கரடுகளும் கால்களும் பலன் கொண்டது, கரங்களை கர்த்தர் திடப்படுத்தினார். ஆமே ஓன்னு அழுதுட்டு கீழே விழுந்து. ஹஸ்பண்ட் வழக்கம் போல தூக்கி விடுறது, நீ தூக்காத, அவளுக்கு கை காலெல்லாம் ஆண்டவர் உயிர் கொடுத்துட்டாரு, எலும்புடான்னு. எலும்புனா அழகாக நடந்தா. இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அவள் நடந்தது எல்லாமே எங்களுக்கே தெரியாது. அவளுடைய கொழுந்தினார் அப்படின்னா ஹஸ்பண்டோடைய அண்ணங்காரன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எனக்கு தெரியாது, ஜெபிக்கிறது, பேசுறது, டெலிவரன்ஸ் ஆகிறது, ஸ்பாட்டில் நடக்கிறது எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் அவனுடைய மொபைலில். அப்படியே ஆகிட்டா. இப்போ எல்லாம் ஆயிடுச்சு, கிளியர் ஆயாச்சு, ஃபேஸு கோணி போனதெல்லாம் நேராச்சு. அப்போ அவளால் பேச முடியுதான்னு கேட்டால் இல்லை, முடியலை, இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா. இப்போ பார்க்குறேன், பேச முடியாதவனுக்கு ஆண்டவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணார். ஆமேன். எப்பத்தா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பத்தா வாயை திறக்க வச்சுட்டு நாக்கில் விரல வச்சு இயேசுவின் நாமத்தினாலே இயேசு உச்சரித்த அதே வார்த்தை எப்பத்தா என்று சொல்லி உன்னை நான் விடுதலையாக்குகிறேன். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஜீசஸ் அப்படின்ட்டா. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை ஜீசஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் இது யார் என் ஹஸ்பண்டு, இது யார் என் நாத்தனார், இது யார் என்னுடைய கொழுந்தனார், இது யார் எங்கள் அம்மா. சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸ்பீச் தெரபி இல்லை, பிசியோ தெரபி இல்லை, ஒரே வேர்ட் ஆஃப் தெரபி. அவளுடைய சரீரத்தினுடைய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்தார். ஒரே வேர்ட் ஆஃப் தெரபி. வேர்ட் ஆஃப் தெரபியில் இருக்கிற விசேஷம் வேற எந்த தெரபியிலும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சரீர கஷ்டம் அன்னோட முடிவுக்கு வந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டோர் திறந்து வெளியே போகிறதுக்கு போகிறா. ஆண்டவர் திருப்பி கூப்பிட்றாங்க, வா 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 வா, இன்னும் ஒரு பாக்கி இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்தா அரை குறையில் அனுப்ப மாட்டார். சொல்லுங்க, அரை குறையில். அவள் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிட்டா, கை கால் விளங்கிருச்சு, பெரிய சந்தோஷம், எல்லாம் முடிச்சாச்சு. என் கேபின் டோரை திறந்து வெளியே போகும்போது வந்தனா, சீக்கிரம் வா வா வா, இன்னும் ஒரு காரியம் பாக்கி இருக்குன்னாரு. நான் தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு யோசிக்கிறேன், என்ன காரியம் பாக்கி வச்சிருக்காரு, எல்லாம் தான் கிளியர் பண்ணிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 வருஷமாக இவருடைய கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஒரு பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி இருக்கு, அதையும் வெளியேற்றி அனுப்பிட்டான்னா அவள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போவா, அவளுக்கு தாய்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. அவள் அதை கேட்டு வரலங்க, அவள் கேட்டு வந்தது ஃபுல்லாக
கை கால் விளங்காதது சரியாகணும், ஸ்ட்ரோக்னால வந்த கோணலான மூஞ்சி நேராகணும், பேசாத நாக்கு பேசணும், இவ்வளவுதான் அவளுக்கு. ஆனால் நம் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டு வந்தா கம்ப்ளீட் கிளியரோடு தான் அனுப்புவார். நம்ம நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட. அவளுக்கு குழந்தை இல்லைன்றதை பற்றி அவள் கவலையே படலை 10 வருஷம். ஆனால் ஆண்டவர் கவலைப்பட்டாரு. இன்னைக்கு எந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லைன்னு ஒருவேளை சிலதை குறித்து கவலைப்பட்டு சிலதை குறித்து நீ கவலைப்படாம இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு கரிசனை. கம்ப்ளீட் விடுதலை வந்தா முட்டி போட சொன்னேன் இயேசுவின் நாமத்தினாலே. 10 வருஷமா இவருடைய கற்பத்தில் வருகிற கருமுட்டைகளை சாப்பிட்டு இவருடைய தாய்மையை அழித்து கொண்டிருக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. அவ பாம்பு நெளிகிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அது மனுஷன் பாம்பா நெளிகிறதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். சீர்றது அப்படி அப்படின்றா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வெளியே போ. சுருண்டு விழுந்தா உன்னை கற்பவதி ஆக்கியாச்சு, நீ போ, வந்து சாட்சி சொல்லுவாய். ஹல்லேலூயா. அதே மாசத்துல கன்சீவ் ஆகி அதன் பிறகு சில மாதம் கழித்து அன்பரின் பாதத்தில் குழந்தையை கூப்பிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி, அன்பரின் பாதத்தில் பிரதிஷ்டை பண்ணி அருமையான அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு கர்த்தரவளை நல்லா வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. நீ அறக்குறையானதை கேட்டு வந்திருக்க, ஆனால் நம்ம ஆண்டவர் நிறைவானவர், நிறைவானதை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், live streaming, live video mixing
அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0444544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.